எங்க வீட்டுல இன்னைக்கு அரைக்கீரை கடையுது. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் கீரை, அரைக்கீரை ஒரு கட்டு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், 2 தக்காளி பாருங்க, 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், ஒரு கொஞ்சம் ஒரு கோலி ஒரு சைஸ் புளி. இதுக்கு வந்து அரிசி மாவு, புழுங்கல் அரிசி, நீங்க எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நாங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு அரிசிய லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. தாளிப்பு பார்க்கலாம். நாங்க குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம், காட்டுறாங்க. அரைக்கீரை விசில் விட்டீங்கன்னா போதுங்க, கீரை நல்லா வெந்துடும். கீரை நல்லா புளிப்பா நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு. கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சு, புளி, பச்சை மிளகாய் 3, ஒரு காஞ்ச மிளகாய் தாளிங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாயோட போட்டுக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் தாளிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா 3 விசில் விடுங்க. விசில் விட்டீங்கன்னா நல்லா சூப்பரா வந்துடுங்க கீரை. அப்புறம் கல்சட்டில் போட்டு கடையலாம், இல்லை ஒருத்தர் மிக்சியில கடையிறாங்க, மிக்சியில கூட போட்டு கடைஞ்சிக்கலாம். மூடி வச்சிருங்க, மூடி வச்சிருங்க. இந்த வயிற்றெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும், நல்லா சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ். இது பாருங்க, கேஸ் போட்டாச்சு, 3 விசில் விடுங்க, நல்லா கீரை வெஞ்சிடும். ஒருத்தர் மிக்சியில போட்டுருப்பாங்க, நாங்க வந்து கல்சட்டியில கடைஞ்சிடுவோம். கடையிறப்ப காட்டுறோம் என்னென்ன பொருள், அது தாளிப்பு என்னென்ன தரேன்னு பாருங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. அந்த இது ஆவி அடங்கு நாங்க வச்சிருக்கோம், திறந்துட்டு இதுல ஊத்த போறாங்க கல்சட்டிங்க. பாருங்க, அது உப்பு போட்டுட்டு தாளிப்பு கலந்துது. சுட சுட கடைந்தீங்கன்னா சீக்கிரம் மத்தியிடும். நீங்களாம் நீங்க வேலைக்கு போறவங்க, ஆபீஸ் போறவங்கலாம் எங்களை மாதிரி எல்லாம் கடைய முடியாது. ஆபீஸ் போறவங்க மிக்சியில சும்மா ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிப்பு போடுங்க. சுட சுட சாப்பாடுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூடா இருக்குங்க, நல்லா புளிக்காதும் டேஸ்டா இருக்கும். உங்க உடம்பு நல்லதுங்க. அரைக்கீரை சாப்பிட்டு நல்லது. தாளிப்புல கடைஞ்சிக்கோங்க, நல்லா மசிஞ்சு போச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க. 2 நல்லா வேக வச்சுன்னா 2 சுத்து சுத்திங்கன்னா மசிஞ்சிடும். இப்போங்க தாளிப்புக்கு 2 கரண்டி நல்லெண்ணெய்ங்க. இது நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகுங்க வச்சு, கடுகு பொரியட்டாங்க, நல்லா படப்படன்னு பொரியணும் கடுகு. கடுகு பொரியிற சேஜிங்க. இந்த சேஜில 1 மிளகாய், அடுத்தது 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கிறாங்க, தோலோட போடுங்க. தோலோட போட்டீங்கன்னா வாசனையா இருக்கும். நல்லா பொரியணும், நல்லா கம்ம வாசனையா இருக்கும். அரைக்கீரை சூப்பரான, நல்லா வதக்கணும். சுருங்கி போட்டு கொஞ்சம் நல்லா பொரியணும். பூண்டு நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்து ஊற்றிங்க. இந்த இதுல இறக்கங்க. இதுல உப்படாம ஸ்டைல் அரைக்கீரை பொரியல், சுவையான அரைக்கீரை புளி போட்டு கடைசிடுங்க. இது சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. நல்லா காரம், புளிப்பு, உப்பு பாருங்க, சூப்பரா இருக்கு அரைக்கீரை கடை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ச்சியா வீடியோ வரும், எங்க வீடியோவை பாருங்க.